ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்யலாம். அதுக்காக நான் ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்குது. 1 கிலோ மீன் எடுக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே மீன் குழம்பு செய்யுதுன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கிங்க. கோல்டு வினர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பீஸு இஞ்சி, 2-3 பூண்டு போட்டிருக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக வணக்கி கிடைக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு சீக்கிரமாக வெங்காயம்லாம் வதங்கி வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே ஒரு 3 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இனி 1 ஸ்பூன் கூட போட்டுக்குங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மெதுவாக வணக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆறியாச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குறன்னு அரைச்சோன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஒரு 50 கிராம் புளி நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. விழுது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா மண்சட்டியில் சேர்த்திக்கலாம். 50 கிராம் புளி தண்ணிக்குள்ளே புளி கரைசல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. அதுவும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது புது புளி எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பழைய புளி எடுத்தோன்னா நமக்கு மீன் குழம்பு கருப்படித்த மாதிரி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவியோட திக்னஸ்ஸு எல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் மத்தி மீன் தான் எடுத்துருக்கு. மத்தி மீன் வாங்கும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பட்டையாக இருக்குன்னா மத்தி மீன் வாங்காதீங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மத்தி மீன் வாங்கினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய முள் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன வடைச்சீட்டில் இதில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணதும் 2 வரமிளகா கிள்ளி போட்டுடலாம். அது நல்லா வதக்கிட்டு நமக்கு இந்த மீன் குழம்புல சேர்த்திக்கலாம். மீன் குழம்பு நம்ம எப்போவுமே இன்றைக்கி செஞ்சிச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. மத்தின்னு இல்லை, எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.